ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. நமஸ்தே. நம்ம ஜோதிபீடத்தின் சார்பாக நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிங்க சக்கரம், நரசிம்ம சாமியோடைய நரசிங்க சக்கரம் இதான் பார்க்க போகிறோம். இந்த நரசிங்க சக்கரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஐயா நம்மளை பார்த்து அடுத்தவங்க பயப்படுறதுக்கு, இவ்வளோதான். அதாவது பகைவர்கள் நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்கு கிடையாது, எதிரி ஒளியிறது கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவரை பார்த்தாலே பயமாக இருக்குடா, கிட்ட கூட போய் பேச முடியல. எங்கேருந்து தைரியமாக போனேன், அங்கே போனப்போ அவரை பார்த்தா பயம் வந்துருச்சு, பேசலை நான். சில மாமியார்கள் சொன்னதுண்டு, சில மருமகள் சொன்னேன், இந்த மாமியாரை பார்த்தாவே பயமாக இருக்குது, என்னன்னு தெரியல, நான் பேசவே மாட்டேன்றேன். சில மாமியார்கள் சொன்ன மருமகளை பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறது உண்டு இந்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்தவொடனே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நரசிங்க அவதாரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தாலே ஒரு பயத்தை, ஒரு மிரள் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு பயம்படுத்துதல், நம்மளை பார்த்தாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம் தான் இது. ஒரு சக்கரத்தில் ஒரு செப்பு தகடு எடுத்துக்கோங்க. அந்த செப்பு தகடில் என்ன பண்ணணும்னா, ஓம் நரசிங்கமூர்த்தி நமோ நம, இதுதான் சக்கரம். இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சக்கரத்தில் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இந்த வாசகத்தை வந்து ஒரு செப்புத்தட்டில் எழுதுறீங்களே, அப்போயே மனப்பாடமும் பண்ணிடுங்க. திருப்பி பேப்பர் பார்த்து படிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மனப்பாடமும் பண்ணிவிடுங்க. மனப்பாடமும் பண்ணி முடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பூஜைக்கு போயிடலாம். இதே மாதிரி வந்து சக்கரம் எழுதுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, எப்படி சக்கரம் எழுதணும் எல்லாமே முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரியாமல் புதுசாக பண்ண வேணாம். இந்த பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியோதரை, சுண்டல், பானகம், 3 வகையான பழங்கள், இளநீ, தேங்காய், பூவு, வெத்தலைப்பாக்கு, இவ்வளோதான். பூஜை செய்யும் முறை பார்க்கலாம். கும்பம் வச்சுக்கணும். கும்பம்னா என்னென்னா கலசம் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நல்ல சுத்தமாக இருக்கிற ஒரு டம்ளர் வச்சுக்கணும். அதில் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றிக்கணும். டம்ளருக்கு மேல் பக்கத்தில் குறுக்காக போடுற மாதிரி ஒரு 9 செப்பு கம்பி வச்சுக்கணும். 9 செப்பு கம்பி வச்சுக்கணும். அந்த செப்பு கம்பிக்கு மேலே இந்த மந்திரம் எழுதிருக்கீங்களா இல்லைங்களா, அது மேலே அதை வச்சுக்கணும். படுக்க வச்சுக்கிட்டு அதை சுற்றியும் வந்து பூ போட்டுக்கணும். பூ போட்டுக்கிட்டு கும்பத்துக்கு முன்னாடி ஒரு வாழையில போட்டு அதில் வந்து புளியோதரை, சுண்டல், பானகம், பழங்கள், இளநீ, தேங்காய், இது எல்லாத்தையும் படைச்சிக்கணும். தீபதூபம் காட்டிக்கணும். தீபதூபமெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், புதுசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. தீபதூபம் காட்டிக்கணும், நைவேத்தியம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எதில் நீங்கள் உக்காந்து நிமிர்ந்து உக்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மனசை திடப்படுத்திக்கிட்டு, ஒருநிலைப்படுத்திக்கிட்டு, மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு அப்புறம் இந்த மந்திரத்தை படிக்கணும். மந்திரம் பாருங்கள். ஓம் நாராயணமூர்த்தி நரசிங்கமூர்த்தி நமோ நம. ஓம் காருண்யமூர்த்தி கடாட்சமூர்த்தி நமோ நம. ஓம் இரண்யவாதா நாயகனே பகைவர்களை அழிப்பாய் நமோ நம. ஓம் அவதார புருஷனே என் துயர் தீராய் ஸ்வாக. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 333 முறை ஜபிக்கணும். இந்த மாதிரி வந்து 333 முறை ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சக்கரத்தை வந்து 9 முறை தொட்டு வணங்கிக்கணும். தொட்டு வணங்கிக்கிட்டு கண்ணில் வந்து வச்சுக்கணும். அதாவது தொட்டிட்டு கண்ணில் தொத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொட்டிகிட்டே வந்தோம்னா, தொடர்ந்து 27 நாள் இந்த பூஜை செஞ்சு வந்தோம்னா, நரசிம்ம சுவாமி மூர்த்தி அருளால் வந்து நம்மளை பார்த்தாங்க அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படும். மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட போகிறதில்ல. அதுக்கு இது கரெக்டாகவும் இருக்காது. ரீசன் என்னென்னா, அந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு கடவுள் என்றைக்குமே துணை நிற்க மாட்டார். அப்படி கிடையாது. என்னை பார்த்தாலே வேணும்னே எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க அப்படிலாம் ரொம்ப பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை பார்த்தாலே ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்மளை விட்டு விலகி போயிட போகிறாங்க, அவ்வளோதானே? அதுக்காக தான் இந்த சக்கரம். இந்த மாதிரி நம்ம சித்தர்களால் எழுதி வச்சுட்டு செல்லப்பட்ட இன்னும் பல டிப்ஸ், மக்களுக்கு தேவையான பல டிப்ஸ் என்கிட்ட இருக்குது. இது எல்லாமே நான் வீடியோவை போட்டு போட போகிறேன். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வணக்கம். ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. சித்தர்களின் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்.